வணக்கம். முதல்ல எங்கள் நெல்சன் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்ணன் சார் எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பார், ஏதாவது ஒரு படம் பண்ணணுன்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் ஒரு படம். பட் இந்த தடவை கரெக்டாக மீட் பண்ணோம். கதை சொன்னார், சூப்பராக இருந்தது. அது எந்திரன் 2 மாதிரி தந்திரன் 2 அது ஒரு 300 கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்னா ஒரு 25 கோடியாவது கலெக்ட் பண்ணி கொடுப்போம்னு நினைக்கிறேன் நான். ப்ரொடியூசர் சார் கவலைப்படாதீங்க, எப்படியாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணிவிடுவோம். பாலசுப்ரமணியம் சார், அவர் எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். வாய்ப்பு ஒன்று கொடுத்தாரு. அழகிய தமிழ் மகன் ஒரு படம், அதில் ஒரு ஸ்பாட்டுக்காக லைட்டிங் பண்ணியிருந்தேன். சார் மறந்துருப்பார்னு நினைக்கிறேன். அந்த பொன்மகள் வந்தால் அந்த லைட்டிங் நான் தான் சார் பண்ணேன். மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அமீர் அண்ணனை எப்படியும் தமிழ் சினிமா எந்த காலத்துலேயும் மறக்க முடியாது. எத்தனை தலைமுறை வந்தாலும் பருத்தி வீரனையும் மறக்க முடியாது, அமீர் அண்ணனும் மறக்க முடியாது. ஆனால் அது ஒரு புக்குன்னு காலம் ஃபுல்லாக அதை படிச்சுட்டு தான் சினிமா எடுக்க முடியும். தம்பிராமா அண்ணன் எனக்கு ரொம்ப வருஷமாக பழக்கம். இந்த வள்ளிமயில் ஒரு படம் பண்ணோம். அண்ணன் நடிப்பெல்லாம் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, நம்ம அண்ணனுடைய பிளெஸிங் இருந்தால் போதும். மற்றபடி எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரண் எங்கள் ஹீரோ. ஆமாம், நாங்கள் ஏற்கனவே நெட்ரிக்கன் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணோம். பட் ஆனால் டைலாக் இல்லை. இந்த படத்தில் 2 பேருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். டைலாக்லாம் இருக்குல்ல சார்? ஓகே. கண்டிப்பாக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை ஜெயிச்சு கொடுத்துருவோம் கண்டிப்பாக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.